அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி இங்கே இருந்த எல்லா கலர் கீரைகள், இந்த மாதிரி கலர் கீரைகளாம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நிறைய இருக்குது. நோம்பில் கீரை யூஸ் பண்ண மாட்டோம். நோம்பில் கீரை செல்லாது. இப்போ இந்த தொட்டிக்கு நம்ம ஏற்கனவே கொண்டு வந்த இந்த இதை வச்சிரும், பழத்தோல் இந்த மாதிரி இதை வச்சு விட்டுரும். வச்சுட்டு மிளகா நாற்று நம்ம இதுவும் நடணும், தக்காளியும் நடணும். இப்போ இதில் பழத்தோல் வைக்கிறோம்ல, இதுக்கப்புறம் நடணும். பழைய சோறு இந்த எல்லாம் 2-3 நாளாக எல்லாம் எடுத்து நான் வச்சுருக்கேன். இப்போ மிளகாய் எடுத்துருமா. இப்போ இந்த தொட்டியில் உள்ளதையும் பிடுங்க போகிறேன். எல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம எல்லாத்துலேயும் இப்போ காய்கறியை போட்டு விடும். மிளகாயும் தக்காளியும். ஏற்கனவே ஒரு தக்காளி பழுத்து கிடக்கு, இதையும் பறிச்சிடும். பாவைக்காவும் பார்க்கல, இன்னொன்று பழுத்து கிடக்கு. இன்னொரு பாவைக்காய் கிடக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 பாவைக்காவும் விதைக்கி விட்டுட்டேன். முருங்கைக்காய் நல்ல பெருசாக எல்லாம் எவ்வளோ காய் கிடக்குதுன்னு பாருங்கள். நிறைய காய்ச்சி கிடக்கு முருங்கைக்காய். இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நோன்பு ஆரம்பிக்கிறனால இனிமேல் ரொம்ப காய்கறி செல்லாது. இப்போ நம்ம இன்றைக்கி இந்த மிளகா நாற்றை நட்டிரும். தக்காளி தான் இந்த தடவை நிறைய காய். இங்கே பாருங்கள், இந்த இதுக்கு நல்லா உர வச்சதில் எவ்வளோ காய் கிடக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த இதில் மிளகா நாற்றும் தக்காளியும் இருக்குது. இதை நம்ம எடுத்து வேறு ஒரு தொட்டிக்கு மாற்றுறோம். பாருங்கள், 1 2 தக்காளி செடி எடுத்துரும். பக்கத்தில் இருந்தால் ஒழுங்காகவே தக்காளி வராது. அதனால் நம்ம தக்காளி செடியை எடுத்துகிட்டு மிளகாயும் எடுத்துரும். மிளகாய் செடியும் இருக்குது. இந்த மண் நான் உரம்லாம் வச்சனால கை வைக்க முன்னால் அந்த செடிகள்லாம் அப்படியே வந்துடும், கையோடு வந்துடும். நிறைய நிற்குதுண்ணா. இப்போ இதை ஃபுல்லாக இந்த தொட்டிக்கு மாற்றி நட்டி வச்சிரும். இந்த தொட்டி இப்போ இது கறி கழுவுன தண்ணி. இப்போ இதில் கொஞ்சம் இந்த தண்ணியில் போட்டுட்டு இந்த தண்ணியே நம்ம நட்டி ஊற்றி விட்டுரும். அதுக்கடையில் இந்த வெள்ளைப்பூச்சி வந்துட்டு பாருங்க. இந்த வெள்ளைப்பூச்சியும் இதுன்றும். இந்த கீரையும் எடுக்க சொல்லிடணும். அந்த கீரையும் எடுத்துரு ஃபுல்லாக. கொஞ்சம் வழி விடு. இப்போ இந்த 3 தொட்டியும் பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி போட்டேன். இப்போ இதில் மிளகா, இது மிளகா நாற்று கொஞ்சம் வேறு தண்ணிக்குள்ளே போட்டு தான் வைக்க போகிறேன். அதில் மட்டன் கழுவுன தண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதை லைட்டாக ஊற்றிடணும். மீன் கழுவுனது, மட்டன் கழுவுன தண்ணியெல்லாம் செடிக்கு ஊற்றுக்க காய் நல்லா வைக்கும். இப்போ இதில் 2 மிளகாய் செடி. இதில் 2 மிளகாய் செடி. ஏற்கனவே உரம் வச்ச மண் பார்த்திங்களா, நல்லா வளர்ந்துடும். எப்போ இதில் 1, இதில் 2. தக்காளி தான் காய் எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்கு. இப்போ இதில் தக்காளியை வச்சு விட்ரும். இதில் நல்லா ஒரு ஹோல் போட்டு 2 செடியை ஒன்றாவே வைக்க போகிறேன். இந்த 2 தக்காளி செடியும் வச்சு இந்த கம்பை நட்டி விட்ரும். இந்த மெல்ல மாவு பூச்சிக்கு சாம்பல் இருந்தாச்சுன்னா உங்கள்கிட்ட உங்கள் சாம்பல் இல்லைன்னா வாசலை பெருக்கும் போது உள்ள இலைகள்லாம் மொத்தமாக கொளுத்தி அதில் வர்ற சாம்பலை போடுங்க. இப்போ இது தேயிலை, வெங்காயத்தோல், காய்கறினா இருக்குன்னா கழிவுகள், இப்போ இதை தான் இதில் வைக்க போகிறேன். இப்படி ஒரு ஓரமாக வச்சு விட்ருங்க, வேரில் படாமல் எல்லாத்தையுமே. இன்றைக்கி மாடியில் ஃபுல்லாக தொட்டியை க்ளீனிங் வேலை நடக்குது. இந்த பாருங்கள், வச்சாச்சா. இதுக்கு கொஞ்சம் வச்சு விட்ரும். இதுதான் நான் வைக்கக்கூடிய உரம். பழத்தோல், பழைய சோறு, காய்கறி நறுக்கின கழிவுகள். இதுக்கு ஒரு கம்பையும் இப்படி நட்டி விட்ரும். அப்போ காற்றுல தக்காளி மரம் சரியாது. இது மட்டன் கழுவுன தண்ணி. இது கொஞ்சம் அவரைக்காய் பாருங்கள், இன்னும் காய் கிடக்கு பாருங்கள். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்ரும். இந்த இதில் இன்னொரு நாற்று இருக்குது, இதையும் நட்டி விட்ரும். அதுக்கப்புறம் இந்த முருங்கை மரத்துக்கும் இந்த மாதிரி பழத்தோல், பழைய சோறுன்னு பாருங்கள். இந்த மண்ணை பாருங்கள், கை வச்சோன்னே பொறுன்னு இருக்கா. இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இது உள்ள இதெல்லாம் களைகள்லாம் எடுத்துரும். இப்போ இந்த கீரை நிறைய இருக்கனால
இந்த கலர் கீரையை ஃபுல்லாக நான் எடுத்துடுறேன். நிறைய வளருது. ஒரு காம்பு வச்சாலே போதும். இந்த பாருங்கள், இந்த தொட்டியை க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இதில் உள்ள கீரையை ஃபுல்லாக எடுக்கும். இதில் உள்ள கீரையை ஃபுல்லாக அவ்வளோ எடுத்தாச்சு. பிரண்டை, முருங்கை, பிச்சிப்பூ பாருங்கள், கீரைத்தான் நிறைய நிற்கிது. நமக்கு தேவைக்கு போக நம்ம பிறருக்கு அதை கொடுத்துடணும். எண்ணத்துக்கு நிறைய இருக்குது கீரை. இதாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வச்சு விட்ரும். கொஞ்சம் இப்படி மண்ணை தோண்டிட்டு இப்படி வச்சு விடணும். இதில் ஒரு துளசி செடியும் நிற்கிது. இப்போ இதை இப்படி தட்டி விட்டாச்சு. விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுறணும். அப்படி கடிச்சிடணும். பிச்சிப்பூ பறிக்கணும். பூவும் நிறைய பூத்துருக்கு. கீரையை பாருங்கள், எவ்வளோ கீரை பறிச்சிருக்கேன்னு பாருங்கள். பாருங்கள், நிறைய கீரை பாருங்கள். 3 தொட்டி மேல் கொண்டு கீரை இருக்குது. இதாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கீரை இருக்குது. இதை இன்னொரு நாள் பறிக்கணும். இது 30வது தடவையாக இன்றைக்கி நான் கீரை பறிக்கிறேன். 30வது தடவையாக பறிக்கிறேன். இன்னும் 3 தொட்டியில் இருக்குது கீரை. இதில் தக்காளி நடணும். இப்போ செடிக்கு தண்ணி ஊற்றிடும். ஒரே ஒரு தக்காளி பறிச்சிருக்கேன். தக்காளி தான் காய் நிறைய கிடக்குதுங்க பாருங்கள், எவ்வளோ காய் கிடக்கு பாருங்கள். இந்த காயினுடைய இது தாங்காமல் சரியுது மரம், தெரியுதா? இதுவும் அப்படி தான். இதுலேயும் நிறைய காயின கிடக்கு. இந்த தடவை தக்காளி வாங்கவே இல்லை. இந்த பாருங்கள், எல்லாமே தக்காளி தான். வெண்டைக்காய் வித்துக்கு போட்டிருக்கேன்ல, இது நல்லா இன்னும் கொஞ்சம் காஞ்ச பிறகு எடுத்து திரும்ப இந்த வெண்டைக்காய் விதையை போட்டு விட்ருவேன். இந்த கீரை தான் நிறைய, எக்கச்சக்க கீரை. இப்போ எல்லாம் நான் எடுத்துட்டேன். இன்னும் இருக்குது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எலுமிச்சங்காய் பாருங்க, அது நல்ல பெருசாகிட்டு பாருங்கள். இந்த பப்பாளி ஆண் பப்பாளி, இது வைக்க தேவையில்லை. இது உடச்சி விடணும். இதை உடச்சிட்டு வேறு வித்து இருந்தால் விடணும். இதை எடுத்துடணும். இது காய்க்காது. இந்த பாருங்கள், இந்த ஆண் பப்பாளிக்கு இப்படி தான் பூ இருக்கும். இது ஆண் பப்பாளி. பெண் பப்பாளிக்கு வந்து ஒரே ஒரு மொட்டு வந்து ஒரே ஒரு பூ பூத்து காய்க்கும். இந்த தக்காளி பாருங்கள், இந்த தடவை தக்காளியே 7-8 செடி வச்சு விட்ருக்கேன் பாருங்கள், எவ்வளோ இருக்குது தக்காளி. என்ன பாருங்கள், இப்போ கம்பு நடணும். இந்த கம்பை நட்டி ஒரு கயிறு வச்சு கட்டிடணும். அமுதா, இந்த கயிறை கட்டு. இந்த கயிறை வந்து கட்டுறேன் பாருங்கள். இந்த கம்பை அமுக்கிட்டு லைட்டாக இதை கட்டி விடு. இந்த அவரு இப்படி கட்டி விடு. கம்பை கட்டுறவா? இந்த கம்பை தட்டு இந்த இதை வச்சு உள்ளே போவோம். எனக்கு நினைக்கோ கல்லு. இதை எடு, அந்த செங்கல் எடு, அந்த செங்கலை. இந்த கம்பை நல்லா தட்டி உள்ளே கொஞ்சம் ஆழமாக வச்சா தான் இந்த செடியை அதில் வந்து நம்ம நட முடியும். இப்படி தட்டி உள்ளே தள்ளணும். பிடிச்சிக்கோ, கம்பை பிடிச்சிக்கோமா. ரைட்டா? சரி, போதும் போதும். இதை லைட்டாக கட்டி விடு. ஏன்னா இங்கே கட்டு. அந்த காய் உளுந்துடாம இங்கே கட்டு. கயிறங்க கொண்டு வா. அதுக்கு மேலே கொண்டு வா. இதுக்கு மேலே என்னென்னு விடு. இங்கே கொண்டு வா. அப்படி இப்படி கட்டு. இங்கே பாருங்கள், கட்டியாச்சு. இதுலேயும் காய் இருக்குது. இதுக்கு ஒரு கம்பு வச்சுருக்கேன். மரம் சரியாமல் இருக்குது. ரோஜாவை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.